வேகவதா நான் சுகாதாரம் இது பண்ணேன். இதை வந்து பருப்பை ஊற போட்டேன். 5 மணி நேரம் ஊறிட்டு ஊறினதுக்கு அப்புறம் அதை எடுத்து அந்த தண்ணெல்லாம் களைஞ்சி விட்டு அதுக்கப்புறம் வேற நல்ல தண்ணி ஊற்றி விட்டு இதை வந்து அடுப்பில் வச்சிருக்கேன். இந்த அடுப்பில் வச்சதுக்கப்புறம் மேலே அந்த நுரையா வெள்ளையா வரும். அதெல்லாம் வந்து அதை இதுலேயே வச்சுக்கப்படாது. அதை எடுத்து தூரம் போட்டுடணும். தூரம் போட்டுவிட்டு இது வேகணும். வெந்ததுக்கு அப்புறம் கோழி பருப்பு நல்லா இந்த மாதிரி வெந்து போயிடுச்சு. இது எப்படி வேகணும்னு சொன்னாக்கா இது கையில் பண்ணாக்கா அந்த அது வேணாம் ஆகணும். அது மாதிரி வேக பார்த்துன்னு இது வந்து கொஞ்சம் தண்ணி இருந்தால் பரவாயில்ல. இதை வந்து நல்லா மசிக்கணும். இதை நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வெல்லம் போடணும். இந்த மாதிரி மசிச்சுக்கணும். இந்த கரண்டியால் இப்படி மசிச்சு விட்டு, இல்லைன்னாக்கா உங்ககிட்ட மத்து இருந்தாக்கா அதால் கூட மசிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது மாதிரி மசிச்சுட்டு இப்போ நான் வந்து இதால் 3/4 தான் போட்டேன் பருப்பு. அதனால இதையும் 3/4 தான் வச்சுருக்கேன். இதை வந்து இதை வந்து போட்டு கொஞ்ச நாள் கலரணும். அடுப்பில் வச்சு இது என்னன்னாக்கா நீ எதுக்கு தெரியுமா 3/4 சொன்னேன்? அது கொஞ்சம் கட்டி கட்டியாக இருந்த வாக்கி ஃபுல்லாக இதில் இது பண்ணாது. அதனால 3/4 சொன்னேன். நீங்கள் வந்து வெள்ளத்தை சீவி போட்டேன்னாக்கா இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே போடலாம். ஏன்னாக்கா இது வந்து உண்டையாக இருக்கிறதுனால நிறைய இடைவெளி இருக்கும். அதனால பார்த்து பண்ணுங்க. இதை இந்த மாதிரி மசிச்சுட்டு இதை வந்து கொஞ்ச நாளைக்கு அடுப்பில் வச்சு கலரணும். ஏன்னாக்கா இந்த மாதிரி இவ்வளோ அந்த மாதிரி ஆகிற வரணும் அடுப்பில் வச்சு கலரணும். கலரிட்டு அது ஆறணும். பார்த்து மிக்சியில் போட்டு அரைக்கலாம். இவ்வளோ இந்த மாதிரி இருக்கணும். அள்ளா இருக்கும். ஜலமாக இருந்தாக்கா பூர்ணம் ஜலமாயிடும். இந்த மாதிரி பார்த்துன்னு இதை வந்து கையில் பொறுக்கிற சூடாக இருக்கணும். ரொம்ப சூடாக இருந்தாக்கா மிக்சியில் அரைக்க முடியாது. அதனால கை பொறுக்கிற சூட்டில் வச்சுட்டு அதை வந்து அரைக்கணும். இது வச்சுட்டேன். மிக்சியில் அரைச்சிட்டு இந்த மாதிரி அரைக்கணும். இது மாதிரி இருக்கும். என்ன ஒன்று கையில் ஒட்டிக்காது, ஒன்றுமே பண்ணாது. என்ன இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் நாளைக்கு சொல்கிறேன். இதுதான் பண்ணியிருக்கேன். நாளைக்கு கடுப்பை நான் வந்து இவ்வளோதான் கடலைப்பருப்பு போட்டேன் ஊறுறதுக்கு. அதை தான் பூர்ணம் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து இவ்வளோதான் மைதா மாவு போடணும். அது இவ்வளவே போட்டு அதை பிசையத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாவில் சொல்லி மஞ்சள் பொடி உப்பு போட்டிருக்கேன். இந்த தண்ணி எடுத்துன்னு வந்திருக்கேன். இது எப்படி பிசையணுன்றத உங்களுக்கு காமிச்சு கொடுத்தேன். இந்த கண்ணு மட்டாகவும் இருக்கக்கூடாது, நிறையாவும் இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் நம்ம ரொட்டி மாவு விட கொஞ்சம் கலந்துக்கணும். 3/4 டம்ளர் கண்ணு எடுத்துன்னு வந்தேன். இந்த மாவுக்கு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றணும். முதல்ல 1 கரண்டி ஊற்றி பிசைஞ்சுக்கணும். அது ஃபுல்லாக உள்ள உறிஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் பிசையணும். இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷமான பிசையணும். மாவை பிசைஞ்சுட்டு 1 மணி நேரம் இந்த எண்ணெய் எல்லாம் குடிச்சு விட்டு இப்போ மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஊற்றி அதை பிசையணும்.
இதே இது எண்ணெய் வெந்துக்கிறதுல இது வந்து இதை பாருங்க விட்டு காட்டுறேன். இப்படியே சாஃப்டாக இப்படி ரொம்ப நல்லா இருக்கும். மனசு வரல, ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க பண்ணி பாருங்க. நான் உங்களுக்கு ஃபுல்லா இன்னைக்கு நான் ஃபுல்லா சொல்லி கொடுத்துருக்கேன். அப்புறம் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வாயில போட்டா கரைஞ்சிடும். அதில் வந்து ஓரவர் அந்த மாதிரிலாம் இருக்காது. நீங்கள் பண்ணி பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நீங்கள் பண்ணி பாருங்க அதில்.